2029-30க்குள்ள $500 பில்லியன் நாங்க வர்த்தகம் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கும், பரஸ்பரமான வர்த்தகம் $500 பில்லியன் தாண்டி விடும் அப்படிங்கிறாரு. இவரு கனவு கண்டுகிட்டு இருக்காரு. ஒப்பந்தமே போடுறதுக்கு ரெடியே இல்ல, பைத்தியகாரத்தனமான கண்டிஷன்ஸ் வேற. ஆனா $500 பில்லியன் பரஸ்பர ஒப்பந்தம் வந்துடும், வர்த்தகம் ஆகிவிடும் அப்படின்னு எப்படி சொல்றாருங்கிறது யாருக்குமே புரியல. எதனால எங்க இது நிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிக மிக முக்கியமான 2-3 பாயிண்ட் தான். ஒண்ணு இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு சீடு, அதை தவிர உணவுப் பொருட்கள் இந்தியா கடுமையா நிக்கிறாங்க, நாங்க வாங்க மாட்டோம். அதே மாதிரி அங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய விவசாய பொருட்கள், அதாவது விளைந்த பொருட்கள், அதை இந்தியாவில கொண்டு வந்து நான் டம்ப் பண்ணுவேன் அப்படின்னு துடிக்கிறாரு. நான் போன வீடியோல கூட சொல்லிருக்கேன். இதுக்கெல்லாம் பின்புலத்துல இந்த பில் கேட்ஸ் மாதிரி ஆளுங்க தான் இருக்காங்க. அவங்க பாட்டுக்கு லட்சக்கணக்கான ஏக்கர்ல நிலத்தை வாங்கி போட்டு மக்காச்சோளத்தை இது பயிர் பண்றது, சுகர் கேன் பயிர் பண்றது, என்னென்னவோ பண்ணிட்டு எல்லாத்தையும் சோயாபீன் அதை எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்க டம்ப் பண்ணணும். அதான் அவங்களுடைய குறிக்கோள். அதுக்கும் பாரத பிரதமர் செய்யவே முடியாது. என்னுடைய நாடு, என்னுடைய நாட்டு மக்கள், என்னுடைய நாட்டு விவசாயிகள், இதுக்கு அதை தாண்டி நான் எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி